இன்னைக்கு நான் எங்க போயிட்டு வந்தேன்னா, காய் வாங்க தான். காயெல்லாம் முடிஞ்சுச்சு. அடுத்த வாரத்துக்கு தேவையான காய் வாங்க போனேன். எல்லா காயும் தான் வாங்குனேன். ஏன்னா, மத்த வெங்காயத்த தவிர மத்த எல்லா காயும் வாங்கிட்டேன். ஏன்னா, தம்பிக்கு அடுத்த வாரம் ஸ்கூலு. ஏதாவது செஞ்சு குடுக்க ஒண்ணும் இல்ல. அப்புறம் கேரட் ரேட்ட கேட்டதுக்கு கடைக்காரங்க சொல்றாங்க, "நீங்க கேரட்ட எண்ணெயில வதக்குனீங்கன்னா, அதுலேருந்து நெய்யி வரும். அதனால தான் கேரட் இவ்வளோ ரேட்டு." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுல மல்லி இல நான் இந்த காயெல்லாம் எவ்வளோக்கு வாங்குனேன்னா, கரெக்ட்டா ரூ. 100க்கு வாங்குனேன். அதுல அந்த கடைக்காரங்க சொல்றாங்க, "நீங்க இந்த காய வாங்கி நீ போய் குழம்பு வச்சு சாப்பிடுவியாம்மா?" அப்படி சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாங்க என்னென்ன காய் வாங்குனேன்னு பார்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொடை மொளகா, அப்புறம் தக்காளி 1/2 கிலோ தான் வாங்குனேன். ஏன்னா ரேட்டு கூட. அப்புறம் இந்த சௌசௌக்காய், அப்புறம் முள்ளங்கி இதெல்லாம் காசு குடுத்து தான் வாங்குனேன். கடைசில இந்த மல்லி புதினா மட்டும் ஓசியா குடுக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் இதெல்லாம் நான் கவர்ல தான் வப்பேன். நான் ஜிப்லாக் கவர்ல